சீனாவின் மக்கள் தொகையானது 2023ஆம் ஆண்டின் முடிவில் 140.9 கோடியாக குறைந்துள்ளதாகவும், இறப்பு விகிதம் அதிகரித்து பிறப்பு விகிதமானது குறைந்துள்ளதாகவும் அந்நாட்டின் தேசிய புள்ளி விவரங்கள் துறை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து அதிகரித்த மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த 1979ஆம் ஆண்டு அப்போதைய சீன அரசானது ஒரு குடும்பம் ஒரு குழந்தை எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தை மீறும் குடும்பங்களுக்கு சீன அரசு அபராதம் விதித்து வேலை வாய்ப்பினையும் பறித்தது. 1980ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை அமலில் இருந்த திட்டத்தால் சீனாவின் மக்கள் தொகை பெருமளவில் சரியத் தொடங்கியதால் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது. அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை கைவிட்ட சீன அரசு ஒருவர் 2 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்தது. இருப்பினும் எதிர்பார்த்த அளவிற்கு குழந்தை பிறப்பு விகிதமானது அதிகரிக்கவில்லை. 2020ஆம் ஆண்டு ஏற்பட்ட கொரோனா தொற்றால் சீனாவில் பெரிய அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டது. மக்கள் தொகை சரிவால் பொருளாதார ரீதியால் பெரும் வீழ்ச்சியை சந்திப்பதால் குழந்தை பிறப்பு விகிதத்தை ஊக்குவிக்க பல திட்டங்களை சீனா வகுத்து வருகிறது. குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க ஒன்றுக்கு மேல் குழந்தை பெற்றால் வரிச்சலுகைகள், பேறுகால மருத்துவ பராமரிப்பு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கவும் சீன அரசு முன்வந்தது. இருப்பினும் இந்த முயற்சியானது சீன அரசுக்கு பலனளிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். 2022ஆம் ஆண்டு 95 லட்சமாக இருந்த குழந்தை பிறப்பு விகிதமானது 2023ஆம் ஆண்டு 90 லட்சமாக குறைந்துள்ளதாக சீனா புள்ளி விவரங்கள் துறை தெரிவித்துள்ளது. ஆனால் குழந்தை பிறப்பு விகிதம் குறைவதற்கு முக்கிய காரணமாக அமைவது வேலை வாய்ப்பின்மையும், எதிர்பார்த்த வருவாய் கிடைக்காததும், திருமணம், குழந்தை பேறு உள்ளிட்ட எதிர்கால திட்டங்களை இளைஞர்கள் தள்ளி போடுவதாக சீனாவின் பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். குழந்தை பெற்றுக்கொள்வதை ஊக்குவிக்கும் சீன அரசு வேலைக்கு செல்லும் பெண்களின் சுமையை குறைக்க குழந்தை பராமரிப்பு, குழந்தைகளின் பள்ளி கல்வி போன்றவற்றிற்கு எந்த அறிவிப்பும் வெளியிடாததே காரணம் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். இதேபோல் உலக அளவில் முதியவர்கள் அதிக அளவில் இருப்பதும் சீனாவில்தான் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சீனாவில் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தும் குழந்தை பிறப்பு விகிதம் குறைவதும் தொடர்ந்தால் சீனாவிற்கு மட்டுமின்றி உலக பொருளாதாரத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.